ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மரியா ஷர்லின் வியூஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னோட மெத்தடில் சிம்பிளாக பண்ணோம்னா அந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். பீட்ரூட் கேரட் பொட்டேட்டோ கிரேவி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தண்ணி ஊற்றாத பண்ணோம்னா அது குருமா மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டா அது கொழும்பு மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் மீடியமாக தண்ணி ஊற்றணும்னா நம்மளுக்கு கிரேவி மாதிரி பதத்துக்கு வந்துடும். ஸோ அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், டேடி ஃபோன்லேயும் என்னோட மொபைல்லையும் மாற்றி கேப்சர் பண்ணியிருப்பேன் வீடியோஸு. ஸோ அதனால கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். என்னோட மொபைலில் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ப்ராப்ளமு, அதனால டேடி ஃபோனில் கவரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வாங்க கைஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிரிஞ்சி இலை, வெங்காயம். உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிபிலையும் நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனால் நானே கண்டுபிடிச்சேன் இந்த ரெசிபியை. ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு கைஸ். ஸோ பாருங்கள், எல்லாமே வதங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் சிம்மில் வச்சுட்டு இன்னுமே ஃப்ரை பண்ணோம். ஓகேவா? இப்போது நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள், மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா இந்த சமயத்தில் நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதில் எல்லா தானியங்களும் இருக்கும், அதனால நான் யூஸ் பண்ணலங்க. இப்போ நம்ம கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை இது கூட ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் இல்லை, அந்த பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணோம். அந்த பேஸ்ட்டை நான் எப்படி அரைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் தேங்காய், லவங்கு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் குவான்டிட்டி மெஷர்மெண்ட் நான் எதுவுமே சொல்லலை. கொழும்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதினா சேர்க்க போகிறோம். இது கிரைண்ட் பண்ணக்குள்ள கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தட் அது கிரைண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நம்ம தண்ணியை சேர்க்க போகிறோம். காய் நல்லா முழுங்கி இந்த மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு கிளாஸஸ் ஆஃப் வாட்டர்ஸை சேர்த்துக்கலாம். அப்போ தான் காயெல்லாம் நல்லா வெந்து வரும் விசில் போடக்குள்ள. ஸோ இப்போ நான் மூடிடுறேன். 2 விசில் அளவுக்கு நான் குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான குருமாவும் சொல்லலாம், கிரேவியும் சொல்லலாம். அந்த பதத்துக்கு காயெல்லாம் வெந்து அழகா வந்திருக்கு. இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனு. கண்டிப்பா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஒரு முக்கியமானது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டாடா.